வெளிநாடு வாழ்க்கை அனைவருக்கும் மிகவும் சுகமானது, இனிமையானது. சிலருக்கு சில எதிர்பாரா நிகழ்வுகளால் இந்த இனிமையான வாழ்க்கை கண்ணாடி துகள்களாக உடைந்து சிதறி நாம் செய்வதறியாது திணறும் சூழல் ஏற்படும். இத்தகைய சூழலில் அவர்களுக்கு பற்றுக்கோலாக இருந்து அவர்களது வாழ்க்கை அணையாமல் காப்பாற்ற உறுதுணையாக இருப்பது ஒரு சில அமைப்புகளே. அவற்றில் முதன்மையானது திருமதி லாவண்யா அழகேசன் அவர்கள் துவக்கிய ரியாக்ஷன் டீம். அறம் சார்ந்த தமிழர்கள் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் அனைவராலும் விருப்பத்தை செயல்பட முடிவதில்லை. ஒரு சிலரால் மட்டுமே தன் குடும்பம் சார்ந்து மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்தும் தொடர்ந்து செயல்பட முடிகிறது. அவர்களுள் தங்களுக்கான கூடுதல் வேலைப்பளுவையும் தாண்டி பொதுப்பணியில் சிறப்பாக செயல்படும் பெண்கள் வெகு சிலரே. அத்தகைய அனைத்து தடைகளையும் உடைத்தறிந்து இன்னலில் நம் மக்கள் தவிக்கும் பொழுது அதற்கான ஒரு செயல்படும் அணியை உருவாக்கி மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவது திருமதி லாவண்யா அழகேசன் அவர்களும் அவர்களுடைய ரியாக்ஷன் அணியும். உலகின் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது அனைவரையும் இணைத்து அவர்களுக்கான உதவியை சரியான நேரத்தில் செய்வது சாதாரண காரியம் அன்று. அது தனி ஒருவரால் செய்துவிட முடியாத ஒன்று. ஆனால் லாவண்யாவும் அவரது ரியாக்ஷன் குழுவும் சிக்கலை ஆராய்ந்து அதை செய்ய சரியான நபர்களை கண்டுபிடித்து அவர்களின் மூலம் தேவையான உதவிகளை பெற்று நம் மக்களை சிக்கலில் இருந்து மீட்கின்றனர். இது ஒரு எளிய காரியமோ சாதாரண காரியமோ அன்று. வீசாவில் வெளிநாடுகளில் வாழும் நம் அவர்கள் விபத்தாலோ மற்ற காரணங்களாலோ உயிரிழக்கும் பொழுது அவர்களது உடலை தாயகம் கொண்டு செல்லவும் அவர்களது குடும்பத்தை வீசா சிக்கலில் இருந்து விடுவித்து தாயகம் செல்ல இந்திய அமெரிக்க தூதரங்களை, மருத்துவமனைகளை, வீசா சார்ந்த வல்லுநர்களை அணுகியும் பேருதவி செய்கின்றனர். கடந்த 7 ஆண்டுகளில் இதுவரை 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இவர்கள் உதவி செய்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு அட்லாண்டா ஒரு சம்பவத்தில் தம்பதிகள் இருவரும் மரணிக்க அவர்களது 2 வயது குழந்தையை பல்வேறு சட்ட சிக்கல்களை உடைத்து பல்வேறு அமைப்புடன் தொடர்பு கொண்டு இந்தியாவில் உள்ள தாத்தா பாட்டியுடன் ஓராண்டு கழித்து ஒப்படைக்க ரியாக்ஷன் குழு பெரிதும் உதவியது. 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழுவானது தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட தன்னார்வயாளர்களை கொண்டு உலகின் அனைத்து பகுதிகளிலும் இக்கால சூழலில் இருக்கும் தமிழர்களுக்கு உதவி தொண்டாற்றி வருகிறது. உக்ரைன் போர் சூழலின் பொழுது இந்திய மக்கள் தாயகம் திரும்பவும் மற்றும் வளைகுடா பகுதியில் வாழும் மக்களுக்கு இவர்களது அந்த நாட்டு குழுக்கள் உடனிருந்து உதவியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் கரோனா காலங்களில் தமிழர்களுக்கு தேவைப்பட்ட பல்வேறு பொருள் உதவிகளையும் இந்த ரியாக்ஷன் குழு வழங்கி பெரும் உதவி செய்ததை குறிப்பிடலாம். இத்தகைய சிறப்பு பணியாற்றும் லாவண்யா மற்றும் ரியாக்ஷன் அணிக்கு நமது கரோலினா தமிழ் சங்கம் பொது சேவையில் நம்மவர் தமிழ் சுடர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது.